வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 35. இனிப்பை குறைப்போம், இதயத்தை காப்போம். இதுதாங்க இன்னைக்கு தலைப்பு. இனிப்பை எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில் குறைக்கிறோமோ அல்லது அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் என்றும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வாழ்வியல் முறையில் இந்த இனிப்பை எப்படி குறைக்கிறது, இனிப்புனால் என்னென்ன பிரச்சனைகள் நம்ம உடலுக்கு வருது, அதை குறைக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள், எந்த விதத்திலையெல்லாம் நம்ம உடலை இதிலிருந்து பாதுகாக்கலாம். வாழ்வியல் முறை அப்படிங்கிறதே நம்ம இதை ஒரு பழக்க வழக்கமாகவே, ஒரு ஹேபிட்டாகவே, பிஹேவியராகவே மாற்றும்போது, எப்படி ஒரு நடைப்பயிற்சியோ, எப்படி ஒரு காலையில் எழுந்திரிச்சு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோமோ, நம்மளுடைய 3 நேரம் நம்மளுடைய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோமோ, அந்த மாதிரி ஹேபிட்டாகவே, இந்த வாழ்வியல் முறையாகவே சில விஷயங்களை நம்ம செய்து கொண்டால் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப 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 பலனுள்ளதாக இருக்கும். அதுவே நம்மளை 80, 90, 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுருக்கும். இதுதான் இந்த வாழ்வியல் முறை. ஸோ இனிப்பை எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ணணும்னா, அது எவ்வளவு தூரம் நம்மளால் முடியுமோ அவ்வளவு தூரம் அவாய்டும் பண்ணலாம். அல்லது பிறந்ததுலேருந்து 50%லேருந்து 25% வரைக்கும் குறைக்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகள் செயல்பாட்டுக்கும் அது உறுதுணையாக இருக்கும். மனிதனுடைய ஆதி காலத்திலிருந்து இன்று வரைக்குமே மனிதன் ஒரு ஆரோக்கியமாக இருந்தான்னா இந்த ஒரு 50 வருஷமாக தான் இந்த ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் இந்த சுகரி சப்ஸ்டன்சஸ் அதிகம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த சுகரெல்லாம் கிடையாதுங்க. மேக்சிமம் அவனுக்கு தெரிஞ்சது இந்த காட்டு விலங்குகளை அடித்து சாப்பிட்றது அல்லது பழங்கள், காய்கறிகள், அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு தன்னை ஒரு திடகாத்தமான எந்த ஒரு வியாதியற்ற ஒரு ஆரோக்கியமான மனிதர்களாக இருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் 140, 150 வருஷமாக வாழ்ந்தவங்களாக இருக்காங்க. எப்பன்னா நான் சொல்கிறது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி